ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நிறைய பேர் நீட் எக்ஸாம் எழுதிட்டு இப்போதைக்கு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி வச்சுருப்பீங்க. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, மார்க் உங்களுக்கு வந்திருக்கும், நிறைய பேர் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. ஓகேவா? ஸோ நானும் பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் எனக்கு புதுசாக தெரிகிறப்ப நான் ஓகே இது ஒரு ஜென்ரலாக ஒரு வீடியோ மாதிரி போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ நல்லா பாருங்கள், நம்ம நீட் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் நீட் எக்ஸாமுக்கு அப்புறமேல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி நம்ம எப்படி எல்லாம் எம்பிபிஎஸ் சீட் எடுக்கலாம். எல்லா ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் த சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும். ஓகே, ஸோ நம்மளுக்கு மார்க் சூப்பராக இருக்குது அப்படின்னா நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் போய் ஏதாச்சும் ஒரு ஊரில் நல்ல ஊரில் போயிட்டு நம்ம நல்ல மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இல்லை அப்படின்னா தமிழ்நாடுல இருக்கிற 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் 1 செமி கவர்மெண்ட், ஓகேவா, இந்த இஎஸ்ஐ கேகே நகரில் இருக்கிறது. சரிங்களா? அது போக 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் 18,000 ருபீஸ் வரும். டியூஷனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 18,000 ருபீஸ் வரும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸுக்கு ஒரு 5,000 ரூபா கிட்ட வரும். அதுக்கப்புறம் இந்த செத்தஸ்கோப் இந்த மாதிரி திங்ஸு கோட்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 10,000 ரூபா கிட்ட வரும். அது போக மெஸ்ஸுக்கு ஒரு 4,000 ரூபாயிலேருந்து 5,000 மெஸ்ஸு ப்ளஸ் ஹாஸ்டலுக்கு சேர்த்து அது ஒரு இடத்துல மாறிக்கிட்டு இருக்கும். சப்போஸ் எனக்கு மார்க் பத்தலை சார், நான் வாங்குகிற மார்க்குக்கு எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்காது அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனில் வர்றது நம்மளுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். சரிங்களா? ஸோ ஒன்று ஆல் இண்டியா கோட்டாவில் போகலாம், இல்லைனா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா 22 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 3,500 சீட் இருக்கும். அதில் 50% ஆஃப் த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான கட் ஆஃப்னு இந்த வீடியோலேயே சொல்லிடுவேன், டோன்ட் வரி. ஸோ கவர்மெண்ட் கோட்டா அப்படி நம்ம போகிறோம் அப்படின்னா இதில் போகிறப்ப ஃபீஸ் மெடிக்கல் ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 4,35,4,35,000 4,50,000 வரைக்கும் போகும். 4,50,000 வரைக்கும். ஸோ 4.5 lakhs அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் போக மெஸ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, மெடிக்கல் ஃபீஸ், இந்த ஃபீஸ், லேப் ஃபீஸ், டெவலப்மெண்ட் ஃபீஸ்னு சொல்லிட்டு 8,000,000 11 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு நிற்கும். ஓகேங்களா? சார் நீங்கள் இது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் சொன்னீங்க. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் அப்போ மிச்சம் இருக்க சீட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ் எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி போயிடும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 22 காலேஜ் போக 4 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? 4 யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த 4 யூனிவர்சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் கோட்டா இருக்குது. 4 யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா இருக்கான். அந்த கவர்மெண்ட் கோட்டாக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஃபீஸ் 5,40,000 ரூபா ஆகும். இது போக மற்ற ஃபீஸ் எல்லாம் சேர்க்குறப்போ உங்களுக்கு 11,000,000 13 லட்ச ரூபா வரைக்கும் நிப்பாட்டிடுவாங்க. எப்படி சார் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போகிறீங்கன்னா இதான் புக்ஸ் நீங்கள் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா புக்ஸ் ஃபீஸு, நோட் ஃபீஸு, ரெக்கார்ட் நோட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே இவங்களே வாங்குவாங்க. ஓகேவா? அதாவது மொத்தமாக ஃபீஸ் வாங்கிட்டோம். நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நான் படித்தது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்னால எங்கள்கிட்ட சொல்லுவாங்க ஒரு லாங் நோட்டு 1 ஸ்கொயர் லாங் நோட்டு, ரூல்டு நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எந்த கம்பெனி வேணுமோ வாங்கிக்கலாம் எங்கள்கிட்ட இருக்க காசை பொறுத்து. சரிங்களா? ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லாமல் நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கீங்கன்னா மொத்தமாக உங்கள் புக் ஃபீஸ்னு சொல்லி வாங்கிடுவாங்க. ஸோ அவங்க கொடுக்குற நோட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும். சரிங்களா? ஸோ இந்த ஃபீஸ்னு சொல்லிட்டு நிறைய ஏற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற ரூமில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரூம் வேணுமா, அதாவது தனியாக நான் இருக்கிற போகிற மாதிரி ரூம் வேணுமா, ஏசி வேணுமா, நான் ஏசி வேணுமா, ஹோட்டலை விட நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, அதனால தான் ஃபீஸ் உங்களுக்கு இங்கே போகிறீங்கன்னா 8,000,000 10 லட்சத்துக்கிட்ட வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 11,000,000 13 லட்ச ரூபா கிட்ட வந்துடும் வருஷத்துக்கு. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார் இதுலேயும் எனக்கு சீட்டு கிடைக்கல சார், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் சப்போஸ் உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நம்ம போகிறது. சார் மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்டையர்லி டிஃப்ரெண்ட் காலேஜஸ் தான் கேட்டால் கிடையாது. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம ஒரு பிஎஸ்ஜி காலேஜ் வச்சுக்கலாம். ஏன்னா ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி, வேலம்மாள், கேஎம்சிஹெச் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான காலேஜஸ்.
அப்போது என்னன்னா ரொம்ப சிம்பிள், நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் அந்த சீட் எடுக்கிறோன்னா 4.5 லட்ச ரூபா கேட்பாங்க சார் ஃபீஸு. அதே காலேஜில் சரிங்களா, ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி காலேஜ் 250 சீட்ஸ் இருக்குது. அந்த 250 சீட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சீட்டில் ஒரு 125 சீட் வந்து நம்மளுக்கு இங்கே போயிடுதுன்னு வச்சுக்கோமே. அப்போ மிச்சம் இருக்க 125 சீட்லேயே நிறைய அந்த டிவிஷன் கோட்டா மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 125 சீட்டில் இருக்கிற பசங்க வந்து 4.5 லட்ச ரூபா கட்டி படிப்பாங்க. மிச்சம் சப்போஸ் எனக்கு இதில் மார்க்கில் இந்த மார்க்குக்கு சீட்டு கிடைக்கலன்னா இப்போ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறீங்க, அதே காலேஜ் அதே கிளாஸ் ரூமில் தான் பசங்க உட்கார போகிறாங்க, ஒன்றா தான் இருக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து பே பண்ணக்கூடிய ஃபீஸ் வந்து 13.5 lakh டியூஷன் ஃபீஸ் மட்டும். இது போக ஹாஸ்டல் ஃபீஸ் இது எல்லாமே தனியாக வரும். ஓகேங்களா? அப்போ நம்ம அவ்வளோ காசு கொடுத்து போய் சேர்ந்து படிக்கணும்னா நம்மளுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி நடத்துவாங்களா, எக்ஸ்ட்ராடினரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. அதே கிளாஸ் ரூம் அதே பசங்க கூட தான் உட்காருவீங்க. இவங்களுக்கு 4.5 லட்ச ரூபா மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லாமல் கவர்மெண்ட் கோட்டாக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறீங்கன்னா அவ்வளோ காசு வரும். இது எதுக்கு? காலேஜஸ்க்கு. இதே மாதிரி யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, 4 யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். அந்த 4 யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸு. இது போக பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த டீம்டு யூனிவர்சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 25 லட்ச ரூபா வரைக்கும் போகும் டியூஷனுக்கு மட்டுமே. சரிங்களா? இல்லை சார் நான் எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படின்னா இதை விட ஒரு நல்ல ஆப்ஷன் என்ன அப்படின்னா அப்ராட் போகிறது. ஓகேங்களா? இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக். ஏன் அப்படின்னா அப்ராட் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, அப்ராட் போகிறது ஒர்த்தா, பசங்க சேஃபாக இருப்பாங்களா? ஓகேங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்ச பசங்களாம் அப்ராட் போயிருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரல. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அப்ராடில் டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நேபாள் மாதிரியெல்லாம் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாளில் போகிறப்ப 65 லட்ச ரூபா கிட்ட வந்துடும். 5 வருஷத்துக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ 65 லட்ச ரூபானா வருஷத்துக்கு 13 லட்ச ரூபா கிட்ட வரும். அதாவது இந்த ரேஞ்சில் வந்துடும் உங்களுக்கு வருஷத்துக்கு. அதே ஒரு சில காலேஜஸ் பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜஸ், வேலிடான காலேஜஸ் தான். ரஷ்யாவில் இருக்குது, கிர்கிஸ்தான் ஆகட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் ஆகட்டும். ஓகே, அந்த மாதிரி காலேஜஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 lakh. பிலிப்பைன்ஸ் ஒரு ஆப்ஷனு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சேஃபர் ஆப்ஷன். நான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் அதெல்லாம் சொல்லலை. ஸோ இங்கெல்லாம் போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு 30 lakhsக்குள்ளேயே முடிச்சிடலாம். ஸோ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 லட்ச ரூபா கிட்ட தான் வருது ரஃபாக. ஃபஸ்ட் இயர் மட்டும் கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக வரும், நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஃபீஸ் கம்மியாயிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் இந்த அட்மிஷன் ஃபீஸ், இந்த ஃபீஸ், அந்த ஃபீஸ்னு சொல்லிட்டு வரதுனால கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ 30 லட்சத்துலேயும் முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ நிறைய பேர் சப்போஸ் வந்து எனக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிடைக்கல அப்போனா என்னோட வேண்டுகோள் என்னன்னா, ஒன்று ரிப்பீட் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா ரிப்பீட் பண்ண முடியாது சார், எங்களுக்கு ரிப்பீட் பண்ண ஆசை இல்லை அப்படின்னா அப்ராட் அனுப்பிடுங்க. சார் ரிப்பீட்டும் பண்ண மாட்டோம், அப்ராடும் பசங்களை அனுப்ப மாட்டோம் அப்படின்னா பேசாமல் வேறு கோர்ஸு, டிஃப்ரெண்ட் ஆப்ஷன். சரிங்களா? கரியரில் வேறு ஸ்ட்ரீமில் கூட பாருங்கள், இல்லை மெடிக்கல் ரிலேட்டடாக வேறு கூட பார்த்துக்கோங்க. ஏன் நான் வேண்டான்னு சொல்கிறேன்னா, நீங்கள் நிறைய பேரண்ட்ஸ் இப்போ என்கிட்ட பேசுகிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைக்கு வயசாகுதுல்ல சார், ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகும், இப்போ அடுத்த வருஷம் எழுதுறானே, ஒரு வருஷம் வேஸ்ட்டு தானே. சரி, நல்லா பாருங்கள், நம்மள்ட்ட நல்ல வசதி இருக்குது. ஏன்னா இந்த மெசேஜ் வந்து பேரண்ட்ஸ்க்காக தான் நான் மெயினாக சொல்கிறேன். ஏன்னா பசங்க கூட நான் இன்னொரு ரிப்பீட் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, வயசாகுதுல்ல சார், அதையும் யோசிக்கணும்ல, எவ்வளோ வருஷம் இப்படி இருக்க போகிறீங்க. நல்லா பாருங்கள், உங்கள்கிட்ட காசு இருக்குது, உங்களால் வருஷத்துக்கு இந்த 10 லட்ச ரூபா கட்ட முடியும் அப்படின்னா பசங்களை கவர்மெண்ட் கோட்டாவில் விட்டுருங்க, இந்த இடத்துல படிக்கட்டும். சரிங்களா? சார் கட்ட முடியாத பட்சத்தில் நீங்கள் லோன் தான் வாங்குவீங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்ம எல்லாருமே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறப்ப 13 லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸ் மட்டும், அது போக வரும் 18 லட்ச ரூபா கிட்ட வந்துடும் டீம்டு யூனிவர்சிட்டி, 25 லட்சம். 5 வருஷம் பார்த்துக்கிறீங்கன்னா 1 கோடி ரூபா ஆயிரும். 1 கோடி ரூபா ஆயிரும். நீங்கள் வந்து பசங்களை வச்சு என்ன நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, பசங்க வாழ்க்கையில் நம்ம 1 வருஷம் சேவ் பண்ணிட்டோம், இன்னொரு வருஷம் ட்ராப் எடுக்கிறத பதில் நாங்கள் வந்து எப்படி குழந்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம். நீங்கள் பசங்க வாழ்க்கை ஒரு 5 வருஷம் அவங்க டிகிரி முடித்ததுக்கப்புறம் என்ன சொல்லலாம், தம்பி நான் பார்த்தேன்னா நான் எடுத்த முடிவுனால உன் வாழ்க்கையில் 1 வருஷம் நான் சேவ் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி முடித்த அந்த பையனுக்கு நீங்கள் 1 கோடி ரூபா லோன் வச்சுருக்கீங்க கிஃப்டாக. அது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் என்னைய பொறுத்த வரைக்கும் இல்லை. ஏன்னா வேலை வாய்ப்புகள் எம்பிபிஎஸ்சில் கம்மியாகிக்கிட்டே தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் இன்னொரு வருஷம் ரிப்பீட் பண்ணணுமா உங்கள் சாய்ஸ். எந்த நீட் வாத்தியார் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் அட்மிஷன் போட்டால் தான் அவங்களுக்கு வந்து காசு. ஓகேங்களா? நீங்கள் ரிப்பீட் பண்ணணுமா, ஏன்ட்ட பண்ணும்போது தாராளமாக பண்ணுங்க, எங்களுக்கு காசு. பட் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் ரிப்பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க, ஒர்த்தாக இருக்குமா,
இவ்வளோ காசு போட்டு பண்ணுற அளவுக்கு இது ஒர்த்தாக இருக்குமா? இன்னொரு வருஷம் நம்ம திரும்பி அதில் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. வருஷத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் 10,000 பேர் எம்பிபிஎஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? கவர்மெண்ட் சீட்டு இந்த சீட் சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பேர் எம்பிபிஎஸ் பண்ணுறாங்க வருஷத்துக்கு. வேலை வாய்ப்புகள் 10,000 பேருக்கு இருக்கா? 10,000 பேர் கூட வேணாம், ஒரு 5,000 பேருக்கு இருக்கா? 5,000 பேர் கூட வேணாம், வருஷத்துக்கு 2,500 பேருக்கு புதுசாக வேலை வாய்ப்புகள் இருக்கா மெடிசன் ரிலேட்டட் ஃபீல்டில்? அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஓகேங்களா? அப்போ நம்ம பசங்களுக்கு நம்ம இவ்வளோ காசு போட்டு, ஏன்னா இப்போ இது கூட பரவாயில்ல, நீங்கள் ஓகே கவர்மெண்ட் கோட்டாவில் போட்டு எப்படியோ பண்ணுறீங்க, இல்லை அப்ராட் அனுப்பிடுறீங்க, 30 லட்ச ரூபாயில் முடிச்சிடுறீங்க, அது கூட பரவாயில்ல. இங்கே 1 கோடி ரூபா செலவு பண்ணிடுறீங்க. 1 கோடி ரூபா செலவு பண்ணிட்டதுக்கு அப்புறமேலு பசங்களுக்கு வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நீட் பிஜி திரும்பி ஒரு 2-3 வருஷம் ட்ராப்பு, இது எல்லாமே நடக்கும். சார் அதர் ஸ்ட்ரீம் போனோமா? ஏன்னா உங்கள் பசங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. இன்ஜினியரிங் போகலாம், நீட்டாக டிகிரி முடித்தோன்னு ஒரு வேலை கிடைக்கும். கொஞ்சம் நாளைக்கு மேபி அவங்க திங்க் பண்ணுவாங்க, நான் ஆசைப்பட்டது வேறு, நடக்கிறது வேறு. ஆனால் இந்த 5 வருஷம் கோர்ஸை முடித்ததுக்கு அப்புறமேல் வேலை இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு உட்கார்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இது தான். ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. சார் அப்ராட் அனுப்புறது சேஃபாக இல்லையா? அப்ராடில் படிக்கிற என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் உங்களுக்கு ஒரு ஜிமீட் கனெக்ட் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது நீங்களே அந்த டவுட்ஸை அவங்கள்ட்ட கேளுங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அது வேணால் நான் உங்களுக்கு ஒன்று ரெடி பண்ணுறேன், அது வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது பெட்டரோ அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்ராட் போகிறீங்கன்னா நான் முன்னாடி அப்ராட் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். சரிங்களா? ஏன்னா அப்ராட் பொறுத்த வரைக்கும் காசு இவ்வளோ அதிகம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் படிக்கிறது அதை விட அதிகமாக தான். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 8-10 லட்ச ரூபா, 10 லட்சம் வச்சுக்கிட்டோன்னா 5 வருஷத்துக்கு 50 லட்சம் ஆச்சு. இங்கே 11 வச்சுட்டா 55, 13 வச்சிங்கன்னா 65 லட்ச ரூபா ஆகுது. அதை கம்பேர் பண்ணுறப்போ அது சேஃப். அது காசு கம்மி, பட் சேஃப் ஆப்ஷன் தான் வேணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும். பையன் பக்கத்தில் இருக்கா, நம்ம எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். ஆனால் டிஎம்டி யூனிவர்சிட்டியில் அவ்வளோ காசு செலவு பண்ணணுமாங்கிறது நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா பசங்களை 1 வருஷம் சேவ் பண்ணியிருக்கேன் தம்பின்னு சொல்லிட்டு நீங்கள் 1 கோடி ரூபா கடனில் விட போகிறீங்களா, இல்லை இன்னொரு வருஷம் ட்ராப் பண்ணிக்கணும்னு சொல்ல போகிறீங்களா? இது பர்சனலி உங்கள் சாய்ஸ். அப்ராட் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ப்ராப்ளம்லாம் எதுவுமே வரது இல்லை. நான் அங்கே படிக்கிற எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஓகேங்களா, இல்லை எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்கள்ட்ட கூட உங்களை பேச சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. இப்போ கட் ஆஃப் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் ரொம்ப சீக்கிரமாக. இதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஜிஎம்சியில் இருக்க கட் ஆஃப், ஒரு ரேங்க்கு இருக்க கட் ஆஃப். எம்பிசிக்கு மட்டும் நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கேன், 485 487 பண்ணியிருக்கேன் சேஃபர் சைடுக்காக. ஓகேங்களா? ஸோ இதான் ஜென்ரல் கேட்டகிரிக்கான கட் ஆஃபாக இருக்கும். நம்ம ஸ்டேட் மெடிக்கல் காலேஜஸ், அந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸுக்கு 50% சீட்ஸ்க்கான கட் ஆஃப் இது. நம்ம தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தால் ஒரு பெட்டர் பெர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த மாதம் கடைசியில் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்துடும். இது போக உங்களுக்கு என்கிட்ட ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். சரிங்களா? வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபோன் வேண்டாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேவைப்பட்டுச்சு நம்ம வாட்ஸ்அப்பில் பேசுவோம். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தாராளமாக என்கிட்ட பேசலாம். நான் சொல்கிறேன். டெலகிராமில் இந்த குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா டெலகிராம் இல்லாதவங்க வாட்ஸ்அப்பில்னு ஒரு குரூப் வச்சுருக்கேன். அந்த குரூப்பை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்றைக்கு நம்ம இந்த செஷன் கண்டக்ட் பண்ணுறோமோ அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அந்த செஷன் அட்டென்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ப்ராப்ளி இன்றைக்கி ஈவினிங் பண்ணுறோம்னா இன்றைக்கி ஈவினிங், இல்லை லேட்டரான பண்ணுறோம் லேட்டரான, சண்டே ஈவினிங்னா சண்டே ஈவினிங் கூட பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் அந்த செஷன் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். அப்ராட் சேஃபாக உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேளுங்க. சரிங்களா? அங்கே இருக்கிற பசங்கள்கிட்ட கேளுங்க, இந்த டவுட் இருக்குயா? சரிங்களா? நீங்கள் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வெடிகுண்டு விழுகுமா, இதெல்லாம் கேளுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கேளுங்க. இது நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்சியில் கிடையாது. ஓகே, நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் படிக்கணுங்கிறது சொல்கிறதுக்கெல்லாம் ஏஜென்சி கிடையாது. ஓகே, பட் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸே செல்ஃப் ஃபினான்ஸே அவ்வளோ பேர் ஓகே எங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸே ஓகே 10 லட்ச ரூபா கட்டி கூட நாங்கள் போகிறோம் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு இது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு தோன்றதுனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் போய் படிக்கணும் இதெல்லாம் பண்ணணும் எங்கேயுமே நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் நீட்டுக்கு இன்னொரு வருஷம் ட்ராப் பண்ணணுங்கிறத நான் சொல்ல மாட்டேன். ட்ராப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணால் எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் பண்ணுறோம், அதனால் நான் சொல்கிறேன். ஓகேவா? உங்கள் பசங்க நல்லது யோசிங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும், ஆயுர்வேதா சித்தா யுனானி படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னா என்னோட ரொம்ப சிம்பிளான ஆன்சர் என்னன்னா, நீங்கள் என்ன படித்தாலும் நல்லா இருக்கலாம், என்ன படித்தாலும் சரி நீங்கள் நல்லா இருக்க முடியும். பட் நீங்கள் அதில் பெஸ்ட்டாக இருக்கீங்களா? இந்த காலத்தில் ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங் ரொம்ப முக்கியம். ஒரு பரோட்டா போட தெரிஞ்ச அண்ணன் ஆகட்டும், பிரியாணி வச்சுட்டு பெரிய பெரிய பணக்காரங்க ஆகிற கதையெல்லாம் இருக்குது.
அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் அதில் பெஸ்ட்டாக பண்ணுறீங்களா. நீங்கள் என்ன கோர்ஸ் வேணாலும் எடுக்கலாம், ஃபிசிக்ஸ் எடுத்து படிக்கலாம், கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கலாம், பயாலஜி எடுங்க, பாட்னி எடுங்க, ஜுவாலஜி எடுங்க, என்ன கோர்ஸ் வேணாலும் எடுங்க சார். பட் நீங்கள் அதில் பெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஷைன் பண்ண முடியும். சரிங்களா. எல்லாரும் ஷைன் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. எம்பிபிஎஸ்க்கு அதே நிலைமை தான் வரப்போகுது. கூடி சீக்கிரம் வரப்போகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு இதே நிலைமை தான் வரப்போகுது. ஏன்னா 10,000 பேர் வருஷத்துக்கு டிகிரி முடிச்சுட்டு வெளியே வராங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2,500 பேருக்காச்சும் வேலை கொடுக்குறாங்களா வருஷம் கிடையாது. ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் திங்க் பண்ணுங்கள். இது மட்டும் தான் லைஃப் அப்படின்னு கிடையவே கிடையாது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இருந்தாலும் தாராளமாக போங்க. நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கணும், அதுதான் ஒரு ஸ்டாஃபாக எனக்கு வேணும். ஓகேவா. ஒரு ஸ்டாஃபாக நான் எதிர்பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஓகே. எம்பிபிஎஸ் படித்தா தான் லைஃப் நல்லா இருக்கும்னு கேட்டால் கிடையாது. சரி, எம்பிபிஎஸ் படித்தா லைஃப் நல்லா இருக்குமா? இருக்கும். எல்லாருக்கும் நல்லா இருக்குமா? இல்லை. இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஒரு சில பேரோட வாழ்க்கையை சார் நான்லாம் எம்பிபிஎஸ் தான் சார் வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களை யாரையாச்சும் நான் புண்படுத்தினா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதுதான் உண்மை. தேங்க்யூ.